இன்றைய இந்த தேர்தல் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரை தாவேகா ஒரு ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் பெரம்பூரிலும் தொடர்ந்து முன்னிலை மற்றும் அதேபோல அடுத்தடுத்து இடங்களில் ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்தடுத்து தாவேகா முன்னிலையானது வகித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் மொத்தம் 32 தொகுதிகள் பொறுத்தவரை 14 இடத்தில் திமுகவும் 11 இடங்களில் தாவேகா தற்பொழுது முன்னிலையானது வகித்து வருகிறது. மற்றும் 7 இடங்களில் தான் அதிமுக உடைய முன்னிலையுடைய நிலவரங்களானது இந்த தபால் வாக்கில் பெறப்பட்டு வருகிறது. குறிப்பாக 32 தொகுதி பொறுத்தவரை 14 இடங்களில், அதாவது நியர் டு திமுக, அதாவது 14 இடங்களில் திமுகவும் 11 இடங்களில் தாவேகா மற்றும் 7 இடங்களில் தான் அதிமுகவுடைய நிலவரங்களும் தற்போது வரை அதாவது பெறப்பட்டிருக்கிறது. அதாவது 32 தொகுதிகளுடைய நிலவரங்கள். அது மட்டுமல்லாமல் ஆனால் ஒட்டுமொத்தமாக 101 தொகுதிகளில் பார்த்தோமானால் தாவேகாவுடைய எண்ணிக்கையானது 9 இடங்களாக, அதாவது மாறி மாறி 11 இடங்களாக கூறப்படுகிறது. அதாவது 102 தொகுதிகளுடைய நிலவரப்படி தாவேகா 19 இடங்களிலும், அதே போல திமுக 56 இடங்களிலும், அதிமுக 27 இடங்களிலும் இந்த தபால் வாக்கினுடைய எண்ணிக்கையில் இந்த ஒரு நிலவரங்களானது பெறப்பட்டு வருகிறது. அதாவது வாக்கு எண்ணும் பணிகளானது நடைபெற இந்த வாக்கு எண்ணிலும் இந்த டிஃபரன்ஸ் ஆனது தொடர்ந்து அதிகரித்து வரவே கூறப்படுகிறது. ஏனென்றால் ஓர் இடங்கள் தான் தாவேகா இருந்தது, அப்போ 2 இடங்களாக மாறிற்று. பிற்பாடு அதாவது 7 இடங்கள், தற்போது 11 இடங்களுக்கு தாவேகா வந்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி அதாவது 104 தொகுதியில் 20 இடங்களில் தாவேகா முன்னிலையானது பெற்றிருப்பதாக ஒரு தகவலானது பெறப்பட்டு வருகிறது. அப்போ தாவேகாவுக்கு அதிக அளவில், அதாவது இளைஞர்கள் வாக்களித்தார்கள் என கூறி வந்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அதாவது தேர்தலுடைய வாக்குறுதியிலும் தெரிவித்திருந்தனர். ஒவ்வொரு தொகுதிகளிலும், அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நபர்கள் அதாவது தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட, ஆனால் அதிக அளவில் இளைஞர்கள், முதன்மை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய வாக்குகள் அதிக அளவு தாவேகாவுக்கு அது சென்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இந்த தேர்தலுடைய முடிவில் தான் தாவேகா எத்தனை சதவீத வாக்குகள் பெறுகிறார்கள் என்ற அந்த முழு விவரங்களானது தெரிய வரும். இருப்பினும் தற்போது வரை அதாவது 33 தொகுதிகளில் பார்த்தோம்னா 14 இடங்களில் திமுகவும் மற்றும் 12 இடங்களில் தாவேகாவும் 7 இடங்களில் அதிமுக தற்பொழுது முன்னிலையானது வகித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஏனென்றால் இந்த தொகுதிகளுடைய விவரங்கள் சற்று மாறதான் நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த வாக்கு எண்ணும் பணிகளானது தாமதமாவதோ அல்லது ஒவ்வொரு தொகுதிகளில் இந்த மின்னணு வாக்குகளுடைய முடிவுகளும் ஒரு தொகுதியில் அறிவிக்க வரும். ஒவ்வொரு சுற்று முடிவிலும் அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் மூலமாக இந்த வாக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் உடனடியாக அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தகவலானது தெரிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது வரை இந்த நிலையானது தெரிய வருகிறது. குறிப்பாக அதே போல தொண்டாமுத்தூர் பொறுத்தவரை அதிமுக போட்டியிட்ட எஸ்பி வேலுமணி தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறார். அதே போல போடிநாயக்க நெல்லூரிலும் ஓ பன்னீர்செல்வம் திமுக தரப்பில் அவர் போட்டியிட்டு இருந்தார். தற்பொழுது அவர் அந்த தொகுதியில் முன்னிலையானது வகித்து வருகிறார். ஆகவே தற்போது நட்சத்திர வேட்பாளராக கருதக்கூடியவர்கள் தற்போது அந்த முன்னிலை இருந்து வருகின்றனர். இது மட்டுமல்ல, காட்பாடி தொகுதி பொறுத்தவரை இந்த அமைச்சர் துரைமுருகன் தற்பொழுதுக்கு பின்னடைவானது சந்தித்திருக்கிறார். அது அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய ராமு தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறார். இது போலதான் ஒவ்வொரு இடங்களிலும் திமுக முதன்மை, அதாவது முன்னிலையானது வகித்து வந்தாலும் ஒரு சில இடங்களில் இத்தகைய பின்னடைவுகளும் சந்தித்து வருகிறது. அதே போல திருச்சி மேற்கிலும் அமைச்சர் கே நேரு தற்போது பின்னடைவானது சந்தித்து வருகிறார். ஆகவே இந்த வாக்குகள் எண்ணும், அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் எண்ணக்கூடிய நிலையில் இந்த எண்ணங்களானது மாறுபடக்கூடும். இது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறார். என்றால் அந்த இவிஎம் மிஷினிலிருந்து போடப்பட்டிருக்கக்கூடிய செலுத்தப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை விவரங்கள் தெரியவரும். தாவேகாவுடைய அந்த கைப்பற்றக்கூடிய தொகுதியுடைய எண்ணிக்கையும் கணிசமாக மாறப்படும் எனவும் ஒரு எதிர்பார்ப்பானது நிலை வருகிறது. ஏன்னா 37 தொகுதியில் பார்த்தோமானால் அதிமுக வெறும் 9 இடங்கள் தான் முன்னிலை இருக்கிறது. தாவேகா 13 இடங்களிலும் திமுக 15 இடங்களிலும் தற்போதைய முன்னிலையுடைய விவரங்களானது வெளியாகிருப்பது குறிப்பிடத்தக்கது. புடீஸ்வரி.